தெரியும்பா, நீ மைக்கேல் இல்லைன்னு. நான் தான் மைக்கேல். என்னது, நீங்க தான் மைக்கேலா? அப்போ நீங்க உள்ளார பேசிட்டு இருந்ததெல்லாம் என்னை பத்தி தான்ப்பா. எனக்கு தான் ஆப்ரேஷன்னா பயம். ஆப்ரேஷன் பேர் எடுத்து நான் இங்கேயே போயிடுவேன். எங்கப்பா ஆளை காணோம்? ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷங்க, நான் என் பேஷண்ட்டை தேர்ந்து இருக்கேன். யோ நான் தான் அது. எங்கப்பா போயிட்ட? ஒரே இடம் முடிச்சுன்னு போக கூடாதா? எங்க சுடுகாட்டுக்கா? மவனே, உனக்கு ஆப்ரேஷனை பண்ண தெரியாதா? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா பேஷண்ட்டுக்கு தான் நல்லது சொல்றியோன்னு நினைச்சேன். அப்போ எல்லா அட்வைஸும் நீ உனக்கு தான் போட்டுக்கிற. இரு, நீ வீட்டு பொம்பளைங்க கிட்ட வந்து ஆஸ்பத்திரி கிட்ட கத்த விடுறேன். பொம்பளைங்க கிட்ட வந்து கத்த விடுறானா? அந்த இளவெடுத்து பேரை மாத்தி சொன்னேன், இல்லைன்னா எங்க எது என்ன ஆயிருக்கும். ஆமா, உந்து எந்த நாடு? நாடால இல்லப்பா, இங்கதான் பக்கத்து கிராமம், சிங்காரப்புறா. சிங்காரப்புறா? இதைத்தான் அந்த நான் சிங்கப்பூர்னு சொல்லிச்சா? அவனுக்கு இருக்குது. அப்படி என்ன பெருசா தப்பா படிப்போம் இந்த கிளி கிளிக்கிறானுங்க. எனக்கு நம்மளுக்கு சொல்லி தானப்பா ஆப்ரேஷன் பண்றான். இல்ல அவங்க உடம்புக்கு எதனா ஆச்சுன்னா நம்ம தப்பா. நீங்க ஏன்டா உடம்புல நோய் போட்டுன்னு வரீங்க? நான் ஆப்ரேஷன் எப்படி பண்ணலாம் சாவாத மாதிரி வாங்க, நான் பண்ணி அனுப்புறேன். பரதேசி, நான் லைன்ல தான்டா இருக்கேன். டேய் நல்லவனே, டேய் எப்படா இருக்க? இப்ப தானே உன்னை நினைச்சு கோவிலுக்கு போலான்னு இருந்தேன்டா. அப்புறம் ஆப்ரேஷன் எப்படி போச்சு? அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் என்ன குறிப்பா அந்த டாக்டர் கிட்டே அமிச்ச? என்னடா திடீர்னு இப்படி கேட்டு போட்ட? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா. டேய் சொல்றா, ஏதோ தப்பா எடுத்துக்க மாட்டேன். உனக்கே தெரியும், எனக்கு கூட ஆப்ரேஷன் பண்ணணும். மற்ற டாக்டர் நரகத்தை காட்டுறானுங்கடா. இவரு கூட எது சிங்கப்பூர் டாக்டராம, அதை தானே வச்சு டெஸ்ட் பண்ணிட்டேன்டா. சாரிடா. இதுக்காடா தாய்ங்கண்ணே, நீ அவர்கிட்டே நம்பிச்சதுக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். நீ அவர்கிட்ட போய் பாரு. என்ன அவனு நடுவில் பேரை மட்டும் மாற்றி சொல்வாரு. நீ அது மட்டும் ஏன் கேட்காம இருந்தாலே போதும். இவர் மற்ற டாக்டர் மாதிரி நரகத்தை காட்டாம இவர் சொர்க்கத்தை காட்டுவாரு. அப்ப நான் உடனே கிளம்புறேன்டா. மைக்கேல், நீ ரொம்ப பதட்டமா இருக்க. போன தடவை நீ அப்படிதான் பதட்டப்பட்டப்போ. விஷயம் எல்லாம் கரெக்டா சொல்றாரு, ஆனா பேரை மட்டும் மாத்தி சொல்றாரு. நண்பன் அப்பவே சொன்னான் இது மட்டும் கேட்காதுன்னு. ஆனா மூச்சு அடிக்குது. என்ன இது வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு? அட பாவிங்களா, உண்மையான சொர்க்கத்துக்கு அமிச்சிட்டீங்களா?